மது ஒழிப்பு மாநாடுக்கு அதிமுக வரலாம் திரு தொல் திருமாவளவன் சொல்லியிருக்காரு. ஏன் அப்படி சொன்னார்? அது யோசிக்காமல் சொன்னாரா, இயல்பாக சொன்னாரா? அவர் என்ன சொல்கிறாரு, கூட்டணி என்பது வேறு, இந்த அரசியல் இந்த மது ஒழிப்பு பொதுவான ஒரு விஷயத்துக்காக போராடுவது என்பது வேறு. அதனால் அது சொன்னதுனாலேயே அந்த அரசியல் அல்லது கூட்டணி சம்மந்தமாக நான் பேசுகிறேன் நீங்கள் நினைக்கக்கூடாது. நாங்கள் 2009 திமுக கூட்டணியில் இருந்தபோதே ஈழத்தமிழர்களுக்காக நாங்கள் வந்து நெடுமாறனோடையும் அப்புறம் சசிகலா நடராஜன் அவரோட இதெல்லாம் சேர்ந்து நாங்கள் இயக்கங்கள்லாம் நடத்தியிருக்கோம். எல்லா கட்சிக்கும் ஒரு பொது அழைப்பு கொடுக்க போகிறாரா? அப்படி அழைப்பு அதிமுகவுக்கு ஒரு அழைப்பு, திமுகவுக்கு ஒரு அழைப்பு, விஜய்க்கு ஒரு அழைப்பு, எல்லாருக்கும் ஒரு அழைப்பு கொடுக்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கொடுத்தாருன்னா அது இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஒர்சன் ஆகும், இன்னும் கொஞ்சம் குழப்பத்தை மேலும் வந்து நீங்கள் அதை பண்ணுறது வந்து அரசியல் ரீதியாக எதிராக இருக்கிற இன்னொரு கட்சியை போயிட்டு நீங்கள் அவர்களும் வரலாம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இதெல்லாம் வந்து எல்லாமே அரசியல் தான். தமிழ்நாட்டில் எந்த கட்சியாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து மது ஒழிப்புன்னு சொன்னது உண்டா? ஜெயலலிதா சொன்னாங்களாங்க, திமுக சொல்லிட்டு இல்லை. அப்போ அந்த வாக்குறுதி ஏற்று நீங்கள் வந்திருக்கலாம்ல. நான் மக்கள் நல கூட்டணி வேண்டாம்ப்பா, எனக்கு விஜயகாந்த் முதல்வராக விடுங்க, நான் வரேன், திமுக அது மாதிரி வாக்குறுதி கொடுத்துருக்கு, நான் வரேன்னு சொல்லி வந்திருக்கலாமே. 25 மாநாடு போட்டு காமிங்க. எதுக்கு அதிமுகவை கூட்டுறீங்க? எதுக்கு அதிமுக கூப்பிட்றீங்க? மாநாடு போடுங்க. யாரும் திமுக உங்களை வேண்டாம் நான் கைப்பிடிச்சி இழுத்தாங்க. பாமகவை பற்றி சொல்லும்போது நமக்கு தெரிஞ்சு பாமக ஆதி காலத்திலேருந்து சாராய கடைகளை எடுத்தும், கள்ளுக்கடைகளை எடுத்தும், மது கடைகளை எடுத்தும் தொடர்ந்து போராடிட்டு இருக்கிற ஒரு கட்சி. அது வந்து ஒரு சாதியவாத கட்சி, அதை வந்து சேர்க்க முடியாதுன்னு சொல்கிறீங்களே. வணக்கம் ஆகாய் நண்பர்களே. மது ஒழிப்பு மாநாட்டுக்கு ஏன் அதிமுகவை அழைத்தார் திருமாவளவன்? கூட்டணிகள் மாறுமா? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியன் இங்க வந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரியன். வணக்கம் சார். மது ஒழிப்பு மாநாடுக்கு அதிமுக வரலாம் திரு தொல் திருமாவளவன் சொல்லியிருக்கிறாரு. ஏன் அப்படி சொன்னார்? அதிமுக வரலாம், விஜயும் வரலாம்னு நீங்கள் சொல்லிட்டாரு. அதனால் யார் யாரெல்லாம் மது ஒழிப்பில் ஆசை இருக்கோ எல்லாரும் வேணால் வரலாம் அப்படின்ட்டார். அதாவது மது ஒழிப்பு அப்படின்ற அந்த கொள்கையின் அடிப்படையில் யார் யாருக்கு உடன்பாடு இருக்கோ எல்லோரையும் நான் அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவரை நோக்கி வைக்கப்பட்ட கேள்வி, அப்போ அதிமுக வரலாமான்னா அதிமுகவும் மது ஒழிப்புக்கு இருக்காங்க, அவங்களும் வரலாம் அப்படின்னாரு. அது வந்து இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாடு அரசியல் சூழலில் வந்து சிறு நெருப்பு பெரும் தீயாக பற்றி கொண்டது. ஆக்சுவலாக அது திருமாவளவன் மாதிரியான ஒரு சீனியரான ஒரு அரசியல் பிரமுகர், சீசன்டு அரசியல் பிரமுகர் என்ன வார்த்தையை எப்போ சொன்னால் அது எப்போ பற்றிக்கும் அப்படின்னு அவருக்கு நல்லா தெரியும். அவருக்கு ஆக்சுவலாக இப்போ வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து சில விஷயங்களில் திமுகவோட கருத்து வேறுபாடில் இருக்காங்க. ஆம்ஸ்டாங் கொலையிலேருந்து பார்த்தீங்கன்னா, கவர்னர் தேனீர்லேருந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் கள்ளச்சாராய விஷயங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா, முத்தமிழ் முருகன் மாநாடு சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது. இருந்தாலும் கூட்டணி அப்படியே தான் இருக்குது, அதில் எந்த சேஞ்சும் கிடையாதுன்றது தொடர்ந்து ஒரு வலியுறுத்துகிற ஒரு விஷயம். ஆனால் இங்கே வந்து அவர் நினைக்கிற மாதிரியே எல்லாருமே அரசியல் எடுத்துக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக நீங்கள் அப்படி சொல்லலாம். பட் ஆனால் பார்க்குறவங்க வந்து நீங்கள் ஏதோ திமுக கூட்டணியில் அதிருப்தியில் இருக்கீங்க, நீங்கள் வந்து அதிமுக பேரை பயன்படுத்துறது திமுக கூட்டணியில் ஒரு ப்ரெஷர் பண்ணி அதிகமான சீட்டு வாங்குறது கூட உங்கள் எண்ணமாக இருக்கலாம். ஆனால் இப்போ என்ன நிலைமைன்னா, நீங்கள் அதிருப்தியில் இருக்கீங்க, அதனால தான் அதிமுக கழிப்பு கொடுத்தீங்க. அது வந்து அரசியல் ரீதியாக பல்வேறு விதமான ஊகங்களுக்கு வழிவகுக்கிற ஒரு பேச்சாக போயிடுது. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறோம், நான் ஜனநாயக எல்லா சக்திகளும் வந்து சேரலாம் மது ஒழிக்கிறதுக்கு அப்படின்னா அதிமுக வரலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் எல்லா சக்திகளையும் சொல்லிட்டேங்க, அது வந்து நீங்கள் தனித்தனியாக கேட்காதீங்க, அது அரசியல் ரீதியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அதிமுக அழைக்கலாம்னா அதிமுகவும் சேரலாம்னு சொல்லும் போது தான் பிரச்சனை வருது. ஆக்சுவலாக அது யோசிக்காமல் சொல்லியிருக்க மாட்டார்ல. அது யோசிக்காமல் சொன்னாரா, இயல்பாக சொன்னாரா? அவர் என்ன சொல்கிறாரு, கூட்டணி என்பது வேறு, இந்த அரசியல் இந்த மது ஒழிப்பு பொதுவான ஒரு விஷயத்துக்காக போராடுவது என்பது வேறு. அதனால் அது சொன்னதுனாலேயே அந்த அரசியல் அல்லது கூட்டணி சம்மந்தமாக நான் பேசுகிறேன் நீங்கள் நினைக்கக்கூடாது. நாங்கள் 2009 திமுக கூட்டணியில் இருந்தபோதே ஈழத்தமிழர்களுக்காக நாங்கள் வந்து நெடுமாறனோடையும் அப்புறம் சசிகலா நடராஜன் அவரோட இதெல்லாம் சேர்ந்து நாங்கள் இயக்கங்கள்லாம் நடத்தியிருக்கோம். அதனால் அப்போ திமுக கூட்டணியில் இருந்தால் அப்புறம் திமுக கூட்டணியும் தொடர்ந்தோம் 2011. ஸோ கூட்டணிக்கும் இதுக்கும் ஒரு சம்மந்தம் இல்லை. இது வந்து ஒரு பொதுவான பிரச்சனை. தமிழ்நாட்டை எல்லா கட்சிகளும் மதுவை ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க. நாங்கள் அதுக்கான ஒரு தளம் அமைத்து கொடுக்குறோம், அந்த எதிர்ப்பை ஒழிக்கணுன்றதுக்காக. அதில் வந்து எல்லோரும் கலந்துக்கலாம் சார். இங்கே தான் வந்து தமிழ்நாட்டில் பிள்ளையார் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்கலைன்னா அதுவே அரசியலாக போகிற ஒரு தமிழ்நாட்டில் நீங்கள் ஏற்கனவே அதிருப்தியாக இருக்கீங்க அப்படின்னு இங்கே திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது, 3 தேர்தலாக வெற்றி பெறுது, அதில் நீங்களும் பங்கெடுத்துருக்கீங்க, உங்களுடைய பங்களிப்பும் அதில் இருக்குது, நீங்களும் அதில் பெனிஃபிட் ஆகிருக்கீங்க, 4 எம்எல்ஏ இருக்கீங்க, 2 எம்பி இருக்கீங்க, 2வது டேர்மாக இருக்கீங்க, உங்கள் பணி சின்ன அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. வரப்போகிற எலெக்ஷன்லேயும் வந்து உங்களுக்கு திமுக எதிர்ப்பு வரத்துக்கு வாக்குகள் பிரியும் போது நீங்கள் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்புறம் நீங்கள் எதுக்கு அங்கே போகணுன்ற ஒரு கேள்வி அவருக்கும் தெரியும் இல்லையா?
நம்ம எதுக்கு சும்மா அதிமுக வலிமை எழுந்திருக்கு, அது மெகா கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, அதுக்கும் பாஜகவுக்குமான உறவு இன்னும் ஒரேடியாக கட் ஆகிட்டு தெரியாது. இப்போ பொறுப்புக்குழு வந்தோடனே மீண்டும் பேச்சுவார்த்தைலாம் ஆரம்பிக்கிறதா ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் எதுக்கு போய் அதிமுக போகணுன்ற ஒரு கேள்வி நியாயமாகிடும். அதனால் திருமாவளவனோட எண்ணம் அதுவாக இல்லை, ஆக்சுவலாக அதுவாக இருந்திருக்காது. கூட்டணியிலேருந்து வெளியில் வந்து ஏதோ ஒரு புது கூட்டணி அமைக்கணும் அந்த மாதிரிலாம் இருந்திருக்காது. திமுகவை ப்ரெஷர் பண்ணுவதற்காக ஏதோ ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிறாரா, இல்லை வந்து சரி ஒரு 2 நாள் மீடியாவில் இதெல்லாம் ஓடிட்டு இருக்கணும்னு நினைக்கிறாரா தெரியல. ஆனால் அதிமுக ஒரு பலவீனமாக இருக்குது, தேர்தலில் தொடர்ந்து தோற்று இருக்கு. அதனால் அதிமுக கூப்பிடுறது அப்படிங்கிறது அதிமுகவை பலப்படுத்துறது அல்லது பலமின்மையை சுட்டி காட்டுறது, இப்படி ஏதாவது செஞ்சாரா திருமாவளவன்? இல்லை, அவர் இதெல்லாம் செய்கிறதுக்கான அவசியமே கிடையாது. அதிமுக பலமிழந்திருக்குன்னா அது வந்து எல்லோரும் பிரிஞ்சிருக்காங்க. ஓபிஎஸ் தினகரன்லாம் பலமிழந்திருக்கு. அது பலமோட ஒரு கூட்டணி அமைக்கவும் முடியல. போன எலெக்ஷனில் தேமுதிகவோட சேர்ந்தது 7 இடங்களில் டெபாசிட் போச்சு. ரொம்ப மோசமாக தோற்றுறது தான் உண்மை. அதோடைய கோட்டையான கொங்கு மண்டலத்துலேயும் ஒரு சீட்டும் வாங்கலை அது ஆக்சுவலாக. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது திருமாவளவனே இல்லை, ஒரு யூகத்துக்காகவே சொல்கிறேன், திருமாவளவன் அதிமுகவில் போகிறாரு வச்சுக்கோங்க. அப்போ அதிமுக அணி திருமாவளவன் அதிமுக சேர்ந்தாங்கன்னா அந்த இடத்துல பாஜக வர முடியாது, அந்த இடத்துல பாமக வர முடியாது. அப்போ நீங்கள் தனியாக தான் இருப்பீங்க. நீங்கள் தனியாக இருக்கும்போது நீங்கள் வந்து பாஜக ஒரு அணி அமைப்பாங்க, அதில் பாமக தேமுதிகலாம் சேரும். அப்போ மறுபடியும் திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் 4ஆக பிரியும். திமுகவுக்கு இன்னும் அட்வான்டேஜ். இப்போ இருக்கிற இப்போது அதிமுக கிட்ட போயிட்டு அவங்ககிட்ட 20 சீட் வாங்கி நீங்கள் எம்எல்ஏ சீட் போட்டு அதில் 4 சீட் வின் பண்ணுறதுக்கும் திமுக அணியில் 10 இடத்துல போட்டு 8 இடத்துல வின் பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து இது நான் சொன்னேன், அவர் கூட்டணியிலேருந்து வரா மாதிரி இல்லை, இன்றைக்கும் திருப்பியும் சொல்லியிருக்கார், இதுக்கும் கூட்டணிக்கும் முடிச்சு போடாதீங்க. ஆனால் அவர் வந்து சில பதில்களை வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி தமிழ்நாட்டு பாலிடிக்ஸில் சின்ன விஷயம் கூட பெருநெருப்பாக மாறுன்றது அவருக்கு தெரியும், அவருக்கு ஆக்சுவலாக. அப்போ அவர் வந்து எல்லா அதிமுகவுக்கும் அழைப்பு உண்டான்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக தனியாக கேட்காதீங்க, யார் யார் மது ஒழிப்பில் ஆசை இருக்காங்களோ அவங்களாம் வரலான்னு தான் சொன்னேன், நீங்கள் கட்சியை குறிப்பிட்டு கேட்காதீங்க, இது வந்து ஒரு பொதுவான விஷயம்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அதிமுகவும் வரலாம் அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த பிரச்சனையெல்லாம் வருது. ஆனால் அதிமுக இந்த இடத்துல வந்து உடனே இப்போ அடுத்த கட்டமாக அவர் வந்து எல்லா கட்சிக்கும் ஒரு பொது அழைப்பு கொடுக்க போகிறாரா? அப்படி அழைப்பு அதிமுகவுக்கு ஒரு அழைப்பு, திமுகவுக்கு ஒரு அழைப்பு, விஜய்க்கு ஒரு அழைப்பு, எல்லாருக்கும் ஒரு அழைப்பு கொடுக்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கொடுத்தாருன்னா அது இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஒர்சன் ஆகும், இன்னும் கொஞ்சம் குழப்பத்தை மேலும் வந்து குழப்பம் இன்னும் அதிகமாகும் ஆக்சுவலாக வந்து. அதனால் இதோட வந்து திருமாவளவன் நிறுத்திக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் அதிகமாக ப்ளே பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் அவாய்ட் பண்ணியிருக்க வேண்டிய ஒரு விஷயம், தேவையில்லாமல் ப்ளே பண்ணிட்டார். நீங்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்துங்க, திமுகவும் அதுக்கு ஒன்றும் அப்ஜெக்ட் பண்ண போகிறதில்ல, தாராளமாக நீங்கள் நடத்தலாம். அது வந்து நீங்கள் போராட்டம்லாம் கூட நடத்திருக்கீங்க, ஆம்ஸ்டாங்காக போராட்டம் நடத்துறீங்க, கள்ளச்சாராயத்துக்காக போராட்டம் நடத்துறீங்க, எல்லாமே கரெக்டு. யாரும் திமுக ஒன்றுமே சொல்லலை, ஆக்சுவல் சொல்லவும் இல்லை, சொல்லவும் முடியாது. உங்களுடைய ப்ரோக்ராம் வந்து மது ஒழிப்புன்றது நீங்கள் ரொம்ப நாளாக வருஷமாக பண்ணுறீங்க, அதை தொடர்ந்து பண்ண போகிறீங்க. நீங்கள் அதை பண்ணுறது வந்து அரசியல் ரீதியாக எதிராக இருக்கிற இன்னொரு கட்சியை போயிட்டு நீங்கள் அவர்களும் வரலாம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இதெல்லாம் வந்து எல்லாமே அரசியல் தான். தமிழ்நாட்டில் இதெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஜென்யூனான ஒரு நியாயமான நேர்மையான யோக்கியமான அரசியலாம் இங்கே கிடையாது. எப்படா திமுக கூட்டணி உடையுன்னு காத்துன்னு இருக்கணும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கொளுத்தி போகிறதுக்கு நிறைய பேர் இருக்கும்போது நீங்கள் எதுக்கு அவங்களுக்கு நெருப்பட்டி எடுத்துறீங்க? ஆனால் அதிமுக கேட்டும்போது போவீங்களா அப்படின்னா தலைமை முடிவு செய்யும், ஆனால் அப்படின்னா அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு இப்போ அந்த அவங்க நினச்ச மாதிரி திமுக கூட்டணியில் ஒரு குழப்பம் வர மாதிரியான சூழல் வந்துடுச்சு இல்லையா? ஸோ அவங்களுக்கு ஒரு குஷியாக இருக்குல்ல அது. அதுக்கு காரணம் வந்து திருமாவளவன் தான். திருமாவளவன் வந்து அதான் நான் சொன்ன மாதிரி தான், ஒரு 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 அனுபவம் பெற்ற ஒரு பக்குவம் பெற்ற ஒரு அரசியல் தலைவர். என்ன மாதிரி பதில்கள் என்ன மாதிரி விளைவுகளை தமிழ்நாட்டு அரசியல் தளத்தில் உண்டாக்கும். நீங்கள் என்ன தான் அடித்து சொல்லுங்களேன், ஐயா இதுக்கும் கூட்டணிக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் திமுக கூட்டணி தான் அங்கே தொடர்ந்துருக்கோம் அப்படிலாம் நீங்கள் என்ன வேணால் 1000 சத்தியம் பண்ணலாம். நீங்கள் அதையும் தாண்டி ஒரு விஷயம் வந்து இல்லை அவருக்கு ஏதோ ஒரு இது இருக்குது. திருமாவளவன் இந்த பேட்டியில் ஏன் தமிழக அரசு மது விலக்கி கொண்டு வரவில்லை அப்படின்னு தொடர்ந்து பேசுகிறாரு. தமிழக அரசு மது விலக்கை கொண்டு வரலன்னா நான் ஒரு கேள்வி திருமாவளவன் கேட்குறேன். திருமாவளவனுடைய நோக்கம் நியாயமானது தான், அது போராட வேண்டிய அவசியம் இருக்குன்றதெல்லாம் ஒத்துக்கிறேன். 2016 திமுக வந்து மதுவை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து மதுவை ஒழிப்பு தான் சொன்னாங்க ஆக்சுவலாக. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த ஒரு முக்கியமான நோக்கத்தோடு அந்த கட்சி வந்து தேர்தல் சந்திச்சுது, காங்கிரஸோட கூட்டணியில் இருந்து. நீங்கள் என்ன பண்ணீங்க, விஜயகாந்தை முதல்வராக்கிறதுக்குன்னு நீங்கள் போராடினீங்க அந்த சமயத்தில். அப்போ நீங்கள் எல்லாப்பா திமுகவுடைய நோக்கம் உண்மையாக இருக்குது, அவங்க மதுவை ஒழிக்கிறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து திமுகவோட சேர்ந்துக்கோ, அந்த கூட்டணியிலலாம் வந்திருக்கணும், அந்த ஒரு நோக்கத்துக்காக வந்திருக்கணும்ல. நீங்கள் ஏன் வரல? நீங்கள் அங்கே போய் மக்கள் கூட்டணியில் இருந்ததுனால திமுகவுக்கு போகிற ஓட்டு பிரிஞ்சு 1% ஓட்டுலாம் திமுக தோத்தாங்க.
திமுக வாங்கின ஓட்டு எவ்வளோ? 1,71,00,000. ஜெயலலிதா வாங்கின ஓட்டு எவ்வளோ? 1,76,00,000. திமுக கூட்டணி வாங்கின ஓட்டுக்கு அவங்களுக்கு 5 லட்சம் டிஃபரன்ஸு. நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் 4 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கீங்க நீங்கள் அந்த எலெக்ஷனில். அந்த மக்கள் நல கூட்டணி கூட்டணியில் நீங்கள் வந்து திமுக அணியில் இருந்தீங்கன்னா அன்றைக்கே திமுக ஆட்சிக்கு வந்திருக்குமே. அடுத்த நாளே அவங்க சொன்னபடி மதுவிலக்கு அவங்க பண்ணியிருக்கலாம், இல்லை பார்த்துருக்கலாம்ல. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி விடுதலை சிறுத்தை கோட்டை விட்டாங்கல்ல, ஏன் விட்டீங்க? இல்லை அது அதுக்கப்புறம் அவங்க 2021 தானே கூட்டணி வந்தாங்க. இல்லைங்க, 2019 வந்துட்டாங்களே, மக்களவைக்கு வந்தாங்க, சட்டப்பேரவைக்கு வந்தாங்கல்ல. அதுக்கப்புறம் அவங்க திமுக அவங்களுக்கு என்ன புரிஞ்சுட்டாங்கன்னா, சரி நம்ம இந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்தா சரியாக ஒர்க் அவுட் ஆகாது, கடைகளை குறைக்கலாம்னு எண்ணத்தில் அவங்க போனாங்க. 500 கடைகளை குறைச்சாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஒரு மது வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஒழிக்கிறதுன்றது நீங்கள் நினைக்கிறீங்க. அதுக்கான வாய்ப்பை உறுதிமொழியை கொடுத்தாங்க திமுக. 2016 எலெக்ஷனில் போட்டி போட்டாங்க. நீங்கள் மக்கள் நல கூட்டணிக்கு போயிட்டீங்களே தவிர, சரி இது ஒரு நல்ல நோக்கம், இதுக்காகவாது நான் உங்கள் கூட சேர்ந்து நீங்கள் வின் பண்ணணும், உங்கள் கூட வரேன், நீங்கள் வந்திருக்கலாமே, ஏன் வரல? ஆனால் தேச விரோதம், மது விற்பனை தேச விரோதம்னு சொல்கிறாரு. இல்லை இருக்கலாங்க, நான் எல்லாமே கேட்குறேன். எந்த கட்சியாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து மது ஒழிப்புன்னு சொன்னது உண்டா? ஜெயலலிதா சொன்னாங்களாங்க, திமுக சொல்லிட்டு இல்லை. அப்போ அந்த வாக்குறுதி ஏற்று நீங்கள் வந்திருக்கலாம்ல. நான் மக்கள் நல கூட்டணி வேண்டாம்ப்பா, எனக்கு விஜயகாந்த் முதல்வராக விடுங்க, நான் வரேன், திமுக அது மாதிரி வாக்குறுதி கொடுத்துருக்கு, நான் வரேன்னு வந்திருக்கலாமே. ஆட்சிக்கு வர வாய்ப்புள்ள ஒரு கட்சியாச்சே. நீங்களும் சேர்ந்திருந்தீங்கன்னா வந்திருக்கலாமே. ஒரு 5 லட்சம் ஓட்டில் தான் அவங்க இழந்தாங்க ஆட்சியை, 1% ஓட்டில் தான் அவங்க இழந்தாங்க ஆட்சியை. நீங்கள் வந்து அப்போ பண்ணியிருக்கலாமே அப்படின்னு என்னுடைய பாயிண்ட். நான் எதுக்கு கேட்குறேன்னா, திருமாவளவன் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்துங்க, எல்லாம் பண்ணுங்கள். தமிழ்நாட்டு அரசியலில் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருக்கிற திமுக கூட்டணி உடையாதான்னு பல பேர் எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பூதாகரப்படுத்தப்படும் என்பது தான் அடிப்படையான விஷயம். அதுக்கு நீங்கள் மீடியாவுக்கு ஏன் தீனி போடுறீங்கன்னு தான் உங்களை கேட்குறேன். ஆனால் ஒரு மாற்று கருத்தை ஒரு கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் வைக்கலாம் தானே? இல்லைங்க, மாற்று கருத்து வைக்கிறது இல்லைங்க. நீங்கள் இன்னொரு கட்சியை நீங்கள் கூப்பிடுறது மூலமாக நீங்கள் அந்த கட்சியோட நெருக்கமாக போகிறீங்களோ, இருக்கிற கூட்டணியை வந்து நீங்கள் விட்டு விலகுறீங்களோ, இல்லை அதோட மோதுறீங்களோன்ற எண்ணம் வருது இல்லை, அந்த எண்ணத்தை உருவாக்குறீங்க. ஆனால் நீங்களே சொல்கிறீங்க திமுக கூட்டணியோட தான் நாங்கள் இருக்கோம், இதுக்கும் அரசியலுக்கு சம்மந்தம் இல்லைன்னு. நீங்கள் இப்போ அவர் திரும்ப இந்த பேட்டியிலையும் சொன்னாரு, இதெல்லாம் என்ன சொன்னாலும் இல்லை, இதெல்லாம் என்ன திமுக கூட்டணியில இருக்கிறதா சொல்றாரு. எல்லாமே கரெக்டுங்க. ஆனா எதுக்கு அது மாதிரி சொல்றாங்க? திமுக கூட்டணியில் இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, திமுக காரங்களே என்ன நினைப்பாங்க? திமுக காரங்களே சொல்றாங்களே, மாசு சொல்றாரு, சரி இருக்கட்டும், சரிங்க, எல்லாம் சொல்லுவாங்க. நான் சொல்றது என்னன்னா, எல்லாமே சொல்லுவாங்க. அப்போ மீடியா ஏன் தொடர்ந்து இதை வந்து ப்ளோ பண்ணிட்டு இருக்காங்க? அதிருப்தி அதிமுக காரங்க இதை ப்ளோ பண்ணுறாங்க. அதிருப்தி வந்துடுச்சு, என்ன திமுக கூட்டணியில் அதிருப்தி வந்துடுச்சு, அதான் திருமாவளவன் வந்து இது மாதிரி ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? அந்த பேச்சுக்கு இடம் கொடுக்குறீங்க. என்ன சுமூகமாக போகிற கூட்டணிலேயே அந்த பேச்சுக்கு இடம் கொடுக்குறீங்க? அதிமுகவோட விடுதலை சிறுத்தைகள் சேர்ந்தால் அதிமுக ஆட்சிக்கு வந்து விடுமா, ஜெயித்துடுமா? அதெல்லாம் வராதுங்க. ப்ராக்டிக்கலாக பார்த்தா அதிமுக விடுதலை சிறுத்தைகள் சேர்ந்தாலும் ஒரு வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படி அது திருமாவளவனுக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த பிரச்சனையை கிளப்புறீங்கன்னா திருமாவளவனை பார்த்து தான் கேட்குறேன் நான். அப்படி ஒருவேளை அதிமுகவோட விடுதலை சிறுத்தைகள் சேர்ந்தாலும் பெருமளவுக்கு அதிமுக கடந்த மக்களவைத் தேர்தலில் வாங்கியது வன்னிய சமூக மக்களுடைய வாக்குகள், அதுவே இல்லாமல் போயிருமே. அதாங்க, அந்த மாதிரிலாம் பல விஷயம் இருக்குங்க. அதிமுகவுக்கும் அது அட்வான்டேஜ் கிடையாது, திருமாவளவனுக்கும் அது அட்வான்டேஜ் கிடையாது. எதுக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனையை வந்து நீங்கள் ஏன் கிளப்பி விட்டீங்க இப்போன்னு கேட்குறேன். நீங்கள் மதுவிலக்கு மாநாடு நடத்துகிறீங்க, நடத்திட்டு போங்க, யாரும் உங்களை அப்ஜெக்ட் பண்ணலை, நல்லா நடத்துங்க, கடைகளை குறைக்க சொல்லுங்கள், ஸ்டாலினை பார்த்து பேசுங்க, ஸ்டாலினை உங்களை சந்திக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. பல தடவை நீங்கள் நினச்ச போது ஸ்டாலினை சந்திக்கிறீங்கல்ல, அப்போ அவர்கிட்ட கொடுத்து ஏதாவது இன்னொரு 500 கடையை குறைங்க, 1000 கடையை குறைங்க, இது எவ்வளோ சீக்கிரம் குறைக்க முடியுமோ குறைங்க அப்படின்னு அதுக்கான ஒரு போராட்டத்தை வந்து நீங்கள் எடுக்கிறத விட்டுட்டு நீங்கள் சரி ஒரு தனியாக கூட உங்கள் அஜெண்டா அப்படி நடத்தலாம், போராட்டம்லாம் நடத்தலாம், நடத்திட்டு போங்க. எதுக்காக நீங்கள் அதிமுகவும் கலந்துக்கலான்னு ஏன் சொல்கிறீங்க? தேவையில்லாமல் ஏன் சொல்கிறீங்க? அது எவ்வளோ பெரிய பிரச்சனையை கிளப்பி விடுது உங்களுக்கு. திமுக கலங்கிருச்சா? திமுக இது கலங்கிறது வேண்டிய அவசியம் இல்லை சார், அவருக்கு தான் நஷ்டம். அவருடைய அவங்க திருப்பி கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய நிலையில் இருக்காங்கல்ல, நாங்கள் திமுக கூட்டணியில் தாங்க இருக்கோம், நாங்கள் திமுக கூட்டணி, இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் வருது உங்களுக்கு. ஆனால் திமுகவுக்கு ஒரு முக்கியமான அசெட் தானே, முக்கியமான ஒரு சரிங்க முக்கியமான அசெட் தாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. பட் நீங்களே போனீங்கன்னா நான் தற்கொலை தான் பண்ணிப்பேன், நீங்கள் போனீங்கன்னா உங்களை தடுக்க முடியுமா? திமுகவுக்கு விடுதலை சிறுத்தைகள் தேவை, திமுகவுக்கு விடுதலை சிறுத்தைகள் தேவை தான் சார், இல்லைன்னு சொல்ல வரல. விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது திமுக கூட்டணிக்கு அட்வான்டேஜ். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் தனியாக பிரிஞ்சு போனாங்கன்னா அது அவங்களுக்கு அட்வான்டேஜ் இல்லை. இன்றைக்கி மதச்சார்பற்ற கூட்டணின்னு ஏன் அந்த திமுக அணி அமைக்க அழைக்கப்படுதுன்னா, அது வந்து காங்கிரஸும் அங்கே இருக்கிறதுனால தான், விடுதலை சிறுத்தைகளும் அங்கே இருக்கிறதுனால தான். நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால பிரிஞ்சு போகிறாங்க, இல்லை காங்கிரஸ் பிரிஞ்சு போனால் கூட ஒரு அர்த்தம் உண்டு. ஏன்னா அது மதச்சார்பற்ற அணின்ற பேர் வந்து அது போயிடும் திமுக அணிக்கு. 2014 அப்படி தான் ஆச்சு, 2 பேரும் தனித்தனியாக ஓட்டே வாங்கலை. 2016 சேர்ந்தாங்க, ஓரளவுக்கு ஓட்டு வாங்கினாங்க, கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் அந்த பக்கம் போயிட்டாங்க விஜயகாந்தோட.
என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் வந்து திருப்பி வந்து அரசியல் வேறு, கூட்டணி வேறு, இது வேறுன்னு எதுக்கு நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு ஏன் பேசுகிறீங்கன்றேன். நீங்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்துங்க, யாருமே வேண்டாம்னு சொல்லலையே. மக்களுக்கு அந்த எண்ணம் போய் சேரலாமல்ல. விடுதலை சிறுத்தைகள் திமுகவில் தான் இருக்கும், அண்ணா திமுக வந்தால் என்ன, ஜனநாயக ரீதியாக எல்லோரும் போராடலாம், ஒரு ஜனநாயக நிலையை ஜஸ்டிஃபிகேஷன்லாம் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் உங்கள் பதில்னால தானே வந்தது. என்னை பார்த்து நானே திருமாவளவன் என்னை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, நீங்கள் கட்சியெல்லாம் பற்றி குறிப்பிடாதீங்க, இது யார் வேணால் வந்து கலந்துக்கலாம், நாங்கள் ஒரு மாநாடு நடத்துகிறோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா யார் உங்களை என்ன சொல்ல போகிறாங்க? நீங்கள் அதிமுகவும் கலந்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் அங்கே தான் வந்து காத்துட்டு இருக்கிறவங்க பற்ற வைக்கிறாங்கல்ல நெருப்பு உங்களுக்கு. அதை நீங்கள் உடனே இவ்வளோ ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க வேண்டியிருக்குல்ல. திருப்பி ஒவ்வொரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்லையும் அரசியல் வேறு, கூட்டணி வேறு, ஏன் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு வருது? ஏன் உங்களை பார்த்து திருப்பி மீடியா இந்த கேள்வியை கேட்குது? அவங்களுக்கு நீங்கள் மீடியாவுக்கு ஒரு தீனியை போட்டிங்க, அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, திருப்பி மென்னுட்டே இருப்பாங்க. அது அவ்வளோதான். விடுதலை சிறுத்தைகள் லேசா அதிருப்தியில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்க அதிருப்தியில் இருக்காங்கன்றது உண்மைதான் சார். அவங்களுக்கு அதிருப்தி இருக்குது, அது நியாயமான அதிருப்தி. வெங்க வயலில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியல, அது அவங்களுக்கு அதிருப்தி இருக்குது. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிங்கன்னா எங்கே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு எங்கே போயின்னு இருக்குன்னு யாருக்குமே தெரியல. 20 பேரை கைது, 25 பேரை கைது பண்ணிட்டு அது எங்கடா போகுது? அது உண்மையாக அந்த சமயத்தில் என்னென்ன அடிபட்டுது அதெல்லாம் பற்றி போலீஸ் விசாரிச்சாங்களா இல்லையான்னு சார்ஜ் ஷீட் வந்தால் தான் தெரியும் அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்ட்டு. அது எந்த ரூட்டில் போய் எப்படி போகுதுன்னு தெரியாது. அப்போ உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது சார்ஜ் ஷீட் போடும்போது தான் தெரியும். நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் முதல்வர் மாநாடு நடத்துனீங்க, அது சிபிஎம்முக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி அதிருப்தியாக இருந்த ஒரு விஷயம். அதுலேயும் அந்த மாநாட்டில் தீர்மானம் வேறு போட்டிங்க, கந்தசஷ்டி கவசத்தெல்லாம் காலேஜ் சொல்லித்தரணுன்ட்டு. அது அவங்க மதச்சார்பற்ற விஷயம் அப்படின்னு அப்ஜெக்ட் பண்ணாங்க. அறநிலையத்துறை கல்லூரி. ஆனால் இதெல்லாம் இருந்து கூட, இதெல்லாம் தாண்டி எங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட நாங்கள் கூட்டணியில் இருக்கோம். இந்த கூட்டணி பாஜகவை எதிர்த்து அமைச்ச ஒரு கூட்டணி, இது வந்து மதச்சார்பற்ற ஒரு அணி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ரைட், ஓகே. நீங்கள் பதிலில் முதலே சொன்ன மாதிரி இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை கொடுத்து திமுக அணியில் அதிக இடங்களை பெற வேண்டும் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கலாமோன்ற சந்தேகம் இருக்குது. நான் இருக்குன்னு சொல்ல மாட்டேன், இருக்கலாமோ. இப்போ அவங்க வந்து பானை சின்னத்தில் நிற்போன்னு சொன்னாங்க, சரின்னு ஸ்டாலின் ஓகே பண்ணிட்டாரு. பொது தொகுதி கேட்டாங்க, சட்டமன்றத்தில் கொடுத்தாச்சு. பார்லிமெண்ட்டில் கேட்டாங்க, செஞ்சாங்க. பார்லிமெண்ட்டில் கேட்டாங்க, கொடுக்கல. இப்போ வரப்போகிற தேர்தலில் வந்து இன்னும் நாங்கள் அதிகமான பொது தொகுதிகளில் போட்டி போடணும்னு கேட்பாங்க. நம்ம வந்து அவங்களுடைய பங்களிப்பை வந்து குறைச்சி மதிப்பிடலை. திருமாவளவனுடைய பங்களிப்பு இந்த கூட்டணியில் குறைச்சி மதிப்பிடலை. ஜெயிச்சிருக்காங்களே இல்லை, அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இந்த வாட்டி அவங்க வந்து அதிகமான தொகுதிகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது கேட்குறதுன்னு தவறுலாம் நான் சொல்ல மாட்டேன், அது கேட்கலாம். நீங்கள் உங்களுக்கு வந்து திமுக தலைமையோட ஒரு ஆக்சஸ் இருக்குங்க, உங்களுக்கு எல்லாமே கம்யூனிகேட் பண்ண முடியும். நீங்கள் அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லிட்டு பொது தளத்தில் நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கோம், அரசியலில் வந்து அரசியல் ஒரு தனித்துவத்தை காட்டலாம்ல. திருமாவளவன் தனித்துவத்தை மாநாடு போட்டு காமிங்க. எதுக்கு அதிமுக கூட்டுறீங்க? எதுக்கு அதிமுக கூப்பிட்றீங்க? மாநாடு போடுங்க. யாரும் திமுக உங்களை வேண்டாம் நான் கைப்பிடிச்சி இழுத்தாங்க. நீங்கள் மாநாடு போடுங்க, நடத்துங்க, மதுவை ஒழிக்கணும்னு சொல்லுங்கள், ஸ்டாலினை பாருங்கள், மனுவை கொடுங்க, தொடர்ந்து போராடுங்க. திமுக எதுவுமே சொல்லவே இல்லையே. நீங்கள் அதிமுக அழைப்போன்னு சொல்கிறவங்க தான் உங்களுக்கு மீடியாவுக்கு தீனி போடுறீங்க. எல்லா விதமான வதந்திகளும் இங்கே கிளம்புது. அந்த பதிலை நீங்கள் வந்து ஒரு சீசன்டு பாலிட்டிஷியன் அதை சொன்னால் என்ன விளைவு ஏற்படுன்னு உங்களுக்கு தெரியாது. தமிழ்நாட்டு பாலிடிக்ஸில் விஜய் வந்து பொள்ளையார் சேர்த்துக்கு வாழ்த்து சொல்கிறத சொல்லாததே இப்போ பெரிய பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க பாஜகவில். அப்படிலாம் இருக்கும்பொழுது நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் யோசிச்சுன்னு விடணும். ஆமாங்க, நாங்கள் மது ஒழிப்பு மாநாடு விசிக நடத்துதுங்க, அந்த மாநாட்டில் வந்து ஒத்த கருத்துடைய யார் வேணால் கலந்துக்கிறாங்க. அவர் கட்சியை பற்றிலாம் கேட்காதீங்க, எந்த கட்சியெல்லாம் கேட்காதீங்க. பாஜக பாமக கூப்பிடலையே, அது மதவாத. அது சாதியமாக நான் கேட்குறேன். நீங்கள் நான் அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் அவர் கொடுக்குறாரு, அதுவும் வந்து சரியான. நான் பாஜகவை பற்றி விடுங்க, அவர் பாமகவை பற்றி சொல்லும்போது நமக்கு தெரிஞ்சு பாமக ஆதி காலத்திலேருந்து சாராய கடைகளை எடுத்தும், கள்ளுக்கடைகளை எடுத்தும், மது கடைகளை எடுத்தும் தொடர்ந்து போராடிட்டு இருக்கிற ஒரு கட்சி. அது வந்து ஒரு சாதியவாத கட்சி, அதை வந்து சேர்க்க முடியாதுன்னு சொல்கிறீங்களே. நான் சொல்கிறேன், அதெல்லாம் தாண்டி அது மது ஒழிப்புக்காக போராடுதில்ல. அப்போ நீங்கள் அதையும் மது ஒழிப்பு அந்த ஒரு விஷயத்தில் பாமக போராடுறதுனால அதை நீங்கள் அழைக்கலாம் இல்லை, ஏன் அழைக்கல? அந்த ஒரு பாயிண்டில் நானும் அவங்களும் ஒத்து போகிறாங்க, எங்கள் மேலே நீங்களும் வந்து பகிர்ந்துக்கலாங்க அப்படின்னு கேட்காது. அப்போ அதுவும் சொல்லல. இப்போ நீங்கள் அரசியலில் நேர் எதிராக இருக்கிற அதிமுகவை கூப்பிடும்போது அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக போராடுற பாமகவை கூப்பிடுறதுல உங்களுக்கு என்ன தப்பு? நீங்கள் பாஜகவை கூட விடுங்க, அவங்க வந்து மதவாதம் பேசுகிறவங்க, தமிழ்நாட்டு பாசிச சக்தின்னு நீங்கள் சொல்கிறீங்க, விடுங்க. பாமக வந்து மது ஒழிப்பில் தீவிரமாக இருக்கிற ஒரு கட்சி. நமக்கு தெரிஞ்ச சாராய கடைக்கு, மது கடைக்கெல்லாம் பூட்டு போட்ட ஒரு கட்சி இது. ஆக்சுவலாக ராமதாஸ் அவர்கள் அதை ஆதி காலத்துலேருந்து செஞ்சிட்ருக்காரு, பல மாநாடுகள் நடத்திட்டுருக்காரு. அப்போது அந்த ஒரு நீங்கள் எல்லாரையும் கூப்பிடுற நீங்கள் அந்த ஜாதிய காரணம் அரசியல் ரீதியாக நீங்கள் அந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறீங்க. இந்த விஷயத்துக்கு அரசியல் சம்பந்தமே கிடையாது, நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கோன்றீங்க. அப்போது
மதுவை ஒழிக்கிற தீவிரமாக இருக்கிற பாமகவை கூப்பிடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? அதிமுகவை கூப்பிடுறீங்க, விஜயையும் கூப்பிடுறீங்க. விஜயோட கொள்கை என்னன்னே தெரியாது இது வரையும், அவரும் கூட கலந்துக்கலாம்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது பாமக மது ஒழிப்பில் தீவிரமாக இருக்கிற பாமகவை ஏன் நீங்கள் கூட மாட்டேறீங்க? அதை கூப்பிட்டுருந்தீங்கன்னா அப்போ உங்களுடைய நோக்கம் வந்து மதுவை ஒழிக்கிற எல்லாரும் ஒன்று சேரணுன்ற ஒரு நோக்கம் இருக்குல்ல, பாஜக விட்டுருங்க. அந்த நோக்கம் ஓரளவுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் சரியாக வரும் ஆக்சுவலாக. அதனால் வந்து தேவையில்லாமல் ஒரு தீயை கொளுத்தி போட்டிருக்கீங்க நீங்கள். திருமாவளவன் ஒரு சீசன்டு பாலிட்டிஷியனாக அதை பண்ணியிருக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை கூறியமைக்காக திரு பிரியன் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.